Hello friends, warm greetings from Eclavi Academy. Today we are going to see about the functions in discrete structures. First one is one-to-one function. The definition for one-to-one function is a function f is said to be one-to-one or injective if and only if f of a equal to f of b implies that a equal to b for all a and b in the domain of. ஸோ இது என்ன டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்கங்கிறது இங்கே கீழே இருக்க ஃபிகர் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள், 16லேருந்து கனெக்ஷன் வந்து 4க்கு போகுது, தென் 4லேருந்து 2க்கு போகுது, 9லேருந்து 3க்கு போகுது. ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸில் இருந்தும் ஒரு கனெக்ஷன் பிக்கு போகுது. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம வந்து 1-to-1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிகர் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டில் இருந்து பிக்கு போகுது. பட் மோர் தென் ஒன் கனெக்ஷன் வந்து பியில் இருக்க எலமெண்ட்டுக்கு போகுது. -3லேருந்து 9க்கு போகுது. பட் -2 அண்ட் +2லேருந்து +4க்கு போகுது. ஸோ இப்படி போகக்கூடாது. 1-to-1 கனெக்ஷன் அப்படின்னா ஏல இருக்க ஒரு எலமெண்ட் பியில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு போகணும். இது மாதிரி அடுத்த எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு போகணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை 1-to-1 சொல்வீங்க. இப்படி இருக்கிறத வந்து நாட் 1-to-1 சொல்வீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபிகர் வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டிட்டர்மைன் வெதர் த ஃபங்க்ஷன் f of a, b, c, d to 1, 2, 3, 4, 5 with f of a equal to 4, f of b equal to 5, f of c equal to 1 and f of d equal to 3 is 1-to-1. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஏபிசிடி வந்து இந்த சைட் ட்ரா பண்ணிக்குவோம். ஏபிசிடி ஒன் 2 3 4 இந்த சைடு போட்டுக்கிறோம். 1 2 3 4 5. சரிங்களா? இப்போது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏலேருந்து எங்கே போகுது அப்படின்னா 4க்கு போகுது. அடுத்து பாருங்கள், எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. பியிலேருந்து உங்களுக்கு 5க்கு போகுது கனெக்ஷன். அடுத்து பாருங்கள், எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ இது 1-to-1 நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஏல இருக்க அதாவது ஏ சைடு இதை நம்ம கேபிட்டல் ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுப்போம். இந்த சைடு ஏல இருக்க ஒரு எலமெண்ட்டும் பியில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போயிருக்கு. அதனால் நம்ம இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1-to-1 சொல்கிறோம். பட் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், இங்கே வந்து 2க்கு வந்து எந்த கனெக்ஷனுமே இல்லை அப்படின்னு. பட்டு ஏலேருந்து பிக்கு கனெக்ஷன் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் தான் வந்து கண்டிஷனை தவிர பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது 1-to-1. ஓகேங்களா? நீங்கள் டெஃபினேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இம்ப்ளைஸ் தட் ஏ ஈக்குவல் டு பி ஃபார் ஆல் ஏ அண்ட் பி இன் த டொமைன் ஆஃப். ஓகேங்களா? ஏலேருந்து பிக்கு ஒன்று இருக்கணும். That is 1-to-1 or injective. Next இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள்.
determine whether the function f of x equal to x square from the set of integers to the set of integers is 1 to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x equal to x square அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டனால யூ கேன் டேக் பாசிட்டிவ் நம்பர் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன், -1 அப்படின்னு. இப்போ -1 எடுக்கையில் -1 த ஹோல் ஸ்கொயர் +1 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது 0 எடுத்துக்கிறேன். இப்போ 0 ஸ்கொயர் 0. அடுத்தது 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 எடுத்தால் 1 ஸ்கொயரும் 1 தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு f of -1க்கு 1 வந்திருக்கு, f of 0க்கு 0 வந்திருக்கு, f of 1க்கு 1 வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் வந்து டயக்ராம் போடுறேன். -1 0 1 இது வந்து A சைடு இருக்குது. B சைடில் பார்த்திங்கன்னா 1 இந்த 1 தென் 0 அப்புறம் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1 மீன்ஸ் 1 டைம் கொடுத்தா போதும்ல, 1 1 0 1 வந்து அகைன் ரிப்பீட் ஆகிருக்கனால இப்போது -1லேருந்து நான் 1க்கு ஒரு கனெக்ஷன் போடுறேன். அடுத்தது 0லேருந்து 0க்கு ஒரு கனெக்ஷன். அகைன் பாருங்கள் 1லேருந்து 1க்கே போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பியில் இருக்க எலமெண்ட் 1க்கு 2 கனெக்ஷன் போகுது. நம்மளோட டெஃபனிஷன் படி ஏலேருந்து பிக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் தான் போயிருக்கணும். ஸோ அதனால் இது நாட் ஆன் டு. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஆன் டு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பாருங்கள். A function f from a to b is called onto or surjective if and only if for every element b belongs to b there is an element a belongs to a with f of a equal to b. A function f is called surjection if it is onto. ஸோ இங்கே தான் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, பியில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் ஏலேருந்து ஒரு எலமெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் 1 to 1ல் அப்படி சொல்லலை. ஏலேருந்து பிக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் தான் போகணும்னு மட்டும்தான் வந்து 1 to 1ல் சொன்னாங்க. பட் ஆன் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏலேருந்து ஒரு கனெக்ஷன் போகணும். சரிங்களா? இப்போது அதை நம்ம பார்ப்போம் ஃபிகரில். இப்போ பாருங்கள், இது ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூன்னு சொல்லிட்டு ஏ சைடு இருக்குது, பி சைடு 1 2 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஒரு கனெக்ஷன் தான் போகுது பிக்கு ஃபஸ்ட் இதில், எக்ஸ்லேருந்து 1க்கு. ஒய்லேருந்து அகெயின் வந்து 1க்கு ஒரு கனெக்ஷன் போகுது. தென் இசட்லேருந்து 2 போகுது, டபிள்யூலேருந்து 3 போகுது. இப்போ நம்ம இதை வந்து 1 to 1ன்னு சொல்ல முடியாது. 1 to 1னா ஏலேருந்து பிக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் தான் போயிருக்கணும். பியில் இருக்க எலமெண்ட் ஒரே ஒரு கனெக்ஷன் தான் ரிசீவ் ஆகியிருக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பி வந்து 2 கனெக்ஷன், அதாவது 1 வந்து 2 கனெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அதனால் இது 1 to 1 கிடையாது. பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆன் டு. ஓகேங்களா? ஏன்னா பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கனெக்ஷன் ஏலேருந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த ஃபிகரில் இப்போது வந்து 1 வந்து 2 கனெக்ஷன் ஏலேருந்து அக்செப்ட் பண்ணுது, 2 வந்து ஒரு கனெக்ஷன், 3 வந்து ஒரு கனெக்ஷன், பட் 4க்கு ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஓகேங்களா? அதனால் இது வந்து என்ன இல்லை அப்படின்னா நாட் ஆன் டு. ஆன் டு கிடையாது. ஸோ ஆன் டு அப்படின்னா பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கும்னா கனெக்ஷன் ஏலேருந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அதை நம்ம வந்து ஆன் டுன்னு சொல்லுவோம். சம் பார்த்தீங்கன்னா, let f be the function from a, b, c, d to 1, 2, 3 defined by f of a equal to 3, f of b equal to 2, f of c equal to 1, f of d equal to 3.
இஸ் எஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் டுவா இல்லையா நம்ம பார்க்கணும். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம போட்டுக்குவோம். ஏபிசிடி வந்து ஏ சைடு போட்டுக்கிறோம். தென் 1 2 3 வந்து பி சைடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எஃப் ஆஃப் ஏலேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா 3க்கு போயிருக்கு. எஃப் ஆஃப் பிலேருந்து எங்கே போயிருக்குன்னா 2க்கு போயிருக்கு. அடுத்து எஃப் ஆஃப் சிலேருந்து 1க்கு போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஆன் டூவா என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஆன் டூ. ஏன்னா பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆன் டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So next example பாருங்க. Is the function f of x equal to x plus 1 from the set of integers to set of integers on 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அதே மாதிரி தான். இப்போது எக்ஸ் வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால் எக்ஸுக்கு நான் வந்து -2 -1 அப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ -2 + 1 -1 நெக்ஸ்ட்டு -1 + 1 = 0. அடுத்தது f of 0 அப்படின்னா 0 + 1 1. நெக்ஸ்ட்டு f of 1 போடுறோம். f of 1 வந்து என்ன வரும் அப்படின்னா 1 + 1 2. தென் f of 2 வந்து 2 + 1 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ f of -2க்கு -1, f of -1க்கு 0, f of 0க்கு 1, f of 1க்கு 2, f of 2க்கு 3ன்னு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். -2 -1 0 1 2 இது எல்லாமே நம்ம ஏ சைடு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பி சைடு வந்து பார்த்திங்கன்னா -1 0 1 2 3ன்னு வச்சுக்கிறோம். பாருங்கள், -2லேருந்து -1க்கு போகுது. அடுத்து -1லேருந்து 0க்கு போகுது. 0லேருந்து 1க்கு போகுது. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2க்கு போகுது. 2லேருந்து 3க்கு போகுது. ஸோ பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஏலேருந்து கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை நம்ம வந்து ஆன் டூன்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷன். ஸோ பைஜெக்ஷன் அப்படிங்கும்போது the function f is a one-to-one correspondence or a bijection if it is both one-to-one and on-to. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். 1-to-1னா ஏலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன் மட்டும் தான் போகணும். on-to மீன்ஸ் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஏலேருந்து கனெக்ஷன் இருக்கணும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் f be the function from a b c d to 1 2 3 4 with f of a equal to 4, f of b equal to 2, f of c equal to 1 and f of d equal to 3 is f a bijection கேட்டிருக்காங்க. ஸோ பைஜெக்ஷனாக நமக்கு ஞாபகம் வரணும். இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த 1-to-1 and on-to ப்ராப்பர்ட்டி. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஏபிசிடியை ஏ சைடு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 பி சைடு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவோம். எஃப் ஆஃப் ஏலேருந்து 4க்கு போகுது. தென் எஃப் ஆஃப் பிலேருந்து 2க்கு போகுது. எஃப் ஆஃப் சிலேருந்து 1க்கு போகுது. எஃப் ஆஃப் டிலேருந்து 3க்கு போகுது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 1-to-1 செக் பண்ணுவோம். 1-to-1னா ஏலேருந்து பிக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் போயிருக்கான்னு பாருங்கள். ஏலேருந்து 4க்கு ஒரு கனெக்ஷன் போயிருக்கு. பிலேருந்து 2க்கு ஒரு கனெக்ஷன் போயிருக்கு. சிலேருந்து 1 போயிருக்கு. தென் டிலேருந்து 3 தான் போயிருக்கு. அப்போது ஏலேருந்து பிக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் தான் போயிருக்கு. அதனால இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1-to-1ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ஆன்-to-1 செக் பண்ணணும். ஆன்-to மீன்ஸ் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு.
பாருங்கள் பியில் 1 இருக்குது, 1க்கு கனெக்ஷன் இருக்குது சியிலேருந்து, தென் 2 இருக்குது, தென் 2க்கு பிலேருந்து கனெக்ஷன் இருக்குது, தென் 3 இருக்குது, 3க்கு டிலேருந்து கனெக்ஷன் இருக்குது, 4 இருக்குது, ஏலேருந்து கனெக்ஷன் இருக்குது. அப்போ இதை நம்ம ஆன் டூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆன் டூவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் இதை வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். Thank you friends. For more updates, please join in the Telegram group provided in the description box.